ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைலில் நாம எல்லாருமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வால்பேப்பர் வந்து செட் பண்ணியிருப்போம். அப்படி செட் பண்ண வால்பேப்பரை அடிக்கடி நம்ம சேஞ்சும் பண்ணுவோம். எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைலோட லுக் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வால்பேப்பரை அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி அடிக்கடி வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரெண்டான வால்பேப்பரை எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல நாம 5 சிறந்த வால்பேப்பர் ஆப்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல போடுற ஒரு வீடியோவும் உடனுக்குனே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஐந்தாவது நம்ம என்ன ஆப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோலிங் ஐக்கான். இந்த ஆப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஃபன் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இந்த ஆப் பார்த்தோம் அப்படின்னா உங்க மொபைல்ல நீங்க ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பேக்ரவுண்ட்ல வால்பேப்பராக உங்க மொபைல்ல இருக்க எல்லா ஆப்ஸோட ஐக்கானுமே ரோலிங் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஓகே, ஃபர்ஸ்ட் செட்டிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்க வால்பேப்பர்ல எவ்வளவு ஐகான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது போல கேட்டிருப்பாங்க. இப்ப டிஃபால்ட்டா பார்த்தோம்னா 24 இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஐகான் சைஸ் இருக்கு. இதுல ஸ்மால், மிடில், லார்ஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக செலக்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக எனபிள் வால்பேப்பர் டச் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வால்பேப்பர்ல தெரியுற ஐகான் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க எந்த ஆப்போட ஐகானை கிளிக் பண்ணீங்களோ அந்த ஆப்குள்ளேயே போயிடும். ஓகே, வெளியே வந்ததுக்கு அப்புறமாக கீழே சைட்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டோ ஐகான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி உங்க கேலரியில இருக்க எந்த போட்டோ வேணாலும் நீங்க வந்து ஒரு ஐகானா சேஞ்ச் பண்ணி உங்க வால்பேப்பர்ல செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர் செட் பண்ணலாம். இங்க வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக டைரக்டா உங்களுக்கு மேல செட் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமா அப்படிங்கிறது போல கேட்டிருப்பாங்க. நான் வந்து ஹோம் ஸ்கிரீனே கிளிக் பண்றேன். பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹோம் ஸ்கிரீன்ல இந்த வால்பேப்பர் செட் ஆயிருச்சு. இப்போ உங்க ஸ்கிரீனை நீங்க ரொட்டேட் பண்ணாலும் உள்ள இருக்க ஐகான் வந்து மூவ் ஆகும். இதுல நீங்க எந்த ஐக்கான வேணாலும் நீங்க வந்து இது போல மூவ் பண்ணிக்கவும் முடியும். நீங்க டச் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கவும் முடியும். நீங்க எந்த ஆப்போட ஐக்கானை கிளிக் பண்றீங்களோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப்குள்ள நீங்க டைரக்டா போய்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளே ஸ்டோரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் டைரக்டா பிளே ஸ்டோருக்கு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் 24 ஐக்கான் தான் வச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எத்தனை ஐக்கான் வேணுமோ அதை வந்து நீங்க மேனுவலா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஏதாவது போட்டோ வந்து நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா போட்டோ செட் பண்ணிக்கலாம். அந்த போட்டோ கிளிக் பண்ணோன்னா அந்த போட்டோ வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்து வியூ ஆகும். ஓகே, நாலாவது என்ன ஆப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3D வால்பேப்பர் பேரலாக்ஸ். இந்த ஆப் மூலியமாக உங்க மொபைல்ல 3Dல சூப்பரான வால்பேப்பர் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுல டிஃபால்ட்டாவே உங்களுக்கு நிறைய 3D வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஸ்பைடர்மேன் வால்பேப்பர் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே ஒரு ப்ரிவியூ வந்து காமிப்பாங்க. இந்த ப்ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வால்பேப்பர் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வால்பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா 5 லேயர் இருக்கு. 5 லேயருமே இப்போ டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. டவுன்லோட் ஆகி முடிஞ்சோடனே இந்த வால்பேப்பர் வந்து நீங்க டைரக்டா உங்க மொபைல்ல செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 5 லேயருமே எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆன கீழே பாத்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ செட் வால்பேப்பர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல நான் ப்ரிவியூ கிளிக் பண்றேன். ப்ரிவியூ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த வால்பேப்பர் உங்க மொபைலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிவியூ வந்து காமிப்பாங்க. ஓகே, ப்ரிவியூ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேல இருக்க செட் வால்பேப்பர் கிளிக் பண்ணி இந்த வால்பேப்பர் வந்து உங்க மொபைல்ல நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த வால்பேப்பர்ல ஏதாவது செட்டிங் பண்ணணும் அப்படின்னா மேல இருக்க அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பரோட செட்டிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது கீழே பாத்தீங்க அப்படின்னா டபுள் டேப் டு சேஞ்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த ஆப் மூலியமாக 5 வால்பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து ஒரு வால்பேப்பர் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வால்பேப்பர் மேல நீங்க டபுள் டேப் பண்ணும்போது அடுத்த வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த 5 வால்பேப்பருமே நீங்க டபுள் டேப் பண்ண ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். செட் வால்பேப்பர் நான் கொடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமா இல்ல ஹோம் ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஹோம் ஸ்கிரீனை கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த வால்பேப்பர் வந்து செட் ஆயிருக்கு. உங்க மொபைல் நீங்க மூவ் பண்ண உள்ள இருக்க அந்த 3D ஆப்ஜெக்டும் மூவ் ஆகும். ஓகே, மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரீன் லாக் HD வால்பேப்பர். இந்த ஆப் மூலியமாக நீங்க ஒரு சின்ன வீடியோவை உங்க வால்பேப்பரை செட் பண்ணிக்க முடியும். அதாவது ஜிப் போன்ற சின்ன வீடியோவை உங்க வால்பேப்பரை நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணாலும் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நியூ வால்பேப்பர்ஸ் ரெக்கமெண்டட் அப்படி 2 ஆப்ஷன் இருக்கு. இதுல நம்ம நியூ வால்பேப்பர்ஸ் கிளிக் பண்ணலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு என்ன வால்பேப்பர் வேணுமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஹோம் ஸ்கிரீன்ல அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்டா இருக்க இந்த வால்பேப்பரை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதை டவுன்லோட் பண்றேன்.
ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறமாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட் அஸ் வால்பேப்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமா இல்ல லாக் ஸ்கிரீன்ல செட் பண்ணுமா அப்படிங்கிற போல ஆப்ஷன் கேட்பாங்க. நான் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே இந்த வால்பேப்பர் நீங்க செட் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் நம்ம செட் வால்பேப்பர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஹோம் ஸ்கிரீன் கொடுத்துட்டோம்னா போதும், இந்த வால்பேப்பர் நமக்கு செட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் மட்டும் அப்படியே இருக்கு, அதுக்கு மேல இருக்க அந்த பேர்ட்ஸ் மட்டும் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஜிஃப் வால்பேப்பரை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இரண்டாவது என்ன ஆப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் ஹீரோ வால்பேப்பர்ஸ். நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா, அதாவது டிசி மார்வல் போன்ற சூப்பர் ஹீரோஸ் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ல இருக்க வால்பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த ஆப்ல இருக்க எல்லா வால்பேப்பர்ஸுமே சூப்பர் ஹீரோஸோட தான். ஓகே, இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் பாப்புலர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல 3 கேட்டகரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட், பாப்புலர், கேட்டகரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாப்புலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாப்புலர்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் டவுன்லோட் பண்ண வால்பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது லேட்டஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா என்னென்ன வந்து அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க, என்னென்ன வால்பேப்பர்ஸ் வந்து அவங்க தரப்புல அவங்க அப்லோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா வால்பேப்பர்ஸுமே இருக்கும். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேட்டகரிஸ்ல போனோம் அப்படின்னா அயன்மேன், ஸ்பைடர்மேன், தார், பேட்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க், ஆண்ட்மேன், சூப்பர்மேன், டெட்பூல், உல்வரியன், இது போல எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோஸோட வால்பேப்பர் கொடுத்திருக்காங்க. டிசி காமிக்ஸ் ஆகட்டும், மார்வல் காமிக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துல இருக்க சூப்பர் ஹீரோஸோட போட்டோ கொடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிளாக் பேந்தர் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல எந்த கேட்டகரியில இருக்க ஹீரோஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அவங்க கேட்டகரிக்கு போனீங்க அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அதுல என்ன வேணுமோ அதை வந்து நீங்க வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்பைடர்மேன் கிளிக் பண்றேன். ஸ்பைடர்மேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து லோடிங் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு. இல்ல எது வேணுமோ அதை வந்து நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டா இருக்க இந்த போட்டோ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே கீழே பாத்தீங்க அப்படின்னா லைக் சிம்பிள் இருக்கு, ஹார்ட் சிம்பிள் இருக்கு, டவுன்லோட் சிம்பிள் இருக்கு, ஷேர் சிம்பிள் இருக்கு. இப்போ வந்து நான் டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணி ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த வால்பேப்பர் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த வால்பேப்பரை எப்படி நம்ம மொபைல செட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜோட ஐகான் இருக்கும், அது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த வால்பேப்பரை நீங்க உங்க ஸ்கிரீன்ல எப்படி செட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நான் செகண்ட் ஆப்ஷன் ஃபிக்ஸ்ட செலக்ட் பண்றேன். ஃபிக்ஸ்ட செலக்ட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்டா இருக்க ஃபிட்ட செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேல இருக்க அந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வால்பேப்பர் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஹோம் பேஜ்ல இந்த வால்பேப்பர் இருக்கு. ஓகே, இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி எல்லா சூப்பர் ஹீரோஸோட ஹெச்டி வால்பேப்பர்ஸ் எடுத்து அதை வந்து உங்க மொபைல்ல நீங்க வால்பேப்பரா செட் பண்ணிக்க முடியும். ஓகே, முதலாவதா நம்ம என்ன ஆப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எர்த் அட் மூன் 3D பேரலக்ஸ் லைவ் வால்பேப்பர். இந்த ஆப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஆப். இந்த ஆப்ல 3D பேரலக்ஸ் லைவ் எல்லாமே செம்மையா இருக்கு. இந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஆப் ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்கே இந்த வால்பேப்பரை நீங்க செட் பண்றீங்களா அப்படிங்கிறது போல கேட்பாங்க. நீங்க செட் பண்றதாலும் செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மேல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கியர் சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ல இருக்க செட்டிங்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்றதுனால சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ரைட் சைடு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்திருக்கும். இதுல கேமரா அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த கேமரா அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம மேனுவலா செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரோ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணணும். ப்ரோ வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம காசு கட்டி டவுன்லோட் பண்றது போல இருக்கும். அதனால இந்த கேமரா அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்மளால மேனுவலா செட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது அனிமேஷனும் இதே போல தான். நம்மளுக்கு ப்ரோ வெர்ஷன் இருந்தாலும் செட் பண்ண முடியும், இதையும் மேனுவலா நம்மளால செட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது எஃபர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எஃபர்ட் தான் அன்லாக்ல இருக்கு, மீதி எல்லாமே ப்ரோ வெர்ஷன்ல தான் இருக்கு. ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே அந்த அன்லாக்ல இருக்க வெர்ஷன் வந்து ஆன்ல இருக்கும். ஓகே, அடுத்ததாக பிரைட்னஸ் பார்க்கலாம். பிரைட்னஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க எர்த்தோட பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் நீங்க எர்த்தை வந்து பிரைட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து எர்த்து பிரைட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக எர்த்தோட ஷேடோவை நீங்க பிரைட் பண்ணணும்னாலும் பிரைட் பண்ணிக்கலாம், இல்ல ஷேடோ வந்து இன்னும் டார்க் பண்ணும் அப்படின்னாலும் டார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக சுத்தி இருக்க ஸ்பேஸோட கலரையும் நீங்க பிரைட் பண்ணிக்க முடியும், டார்க் பண்ணிக்க முடியும். ஓகே, இதெல்லாம் நீங்க மேலே செட் பண்ணதுக்கு அப்புறமாக பேரலக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பேரலக்ஸ் அப்படிங்கிற இந்த செட்டிங்கை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கிரீனை மூவ் பண்ணும்போது உள்ள இருக்க எர்த்து வந்து ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அதுவே இந்த பேரலக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நாம வந்து அதிக பண்ணிட்டோம் அப்படின்னா நாம வந்து ஸ்கிரீனை லைட்டா மூவ் பண்ணாவே உள்ள இருக்க எர்த்து வந்து ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகே, இதுதான் இந்த பேரலக்ஸோட செட்டிங். அதுக்கடுத்ததாக டச் அப்படிங்கிறது இருக்கு, இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததாக குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு, குவாலிட்டியும் நம்மளுக்கு அதிகமாக தேவையில்லை. குவாலிட்டி வந்து இதுல வந்து கிரேட், ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர், எக்ஸலண்ட் அதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால குவாலிட்டி வந்து நீங்க கிரேட்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த செட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த டன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண செட்டிங்லாம் இதுல வந்து அப்ளை ஆயிரும். ஓகே, அதுக்கடுத்ததாக இந்த வால்பேப்பர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து உங்க ஸ்கிரீனை வந்து லைட்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருக்க எர்த்தும் வந்து மூவ் ஆகும். நீங்க வந்து உங்க ஸ்கிரீனை வந்து லைட்டா மூவ் பண்ணும்போது எர்த்து மூவ் ஆகும். அதுக்கடுத்ததாக நீங்க உங்க ஃபிங்கரை வச்சு
ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்த் மூவ் ஆகும். இது போல எர்த் நீங்க மூவ் பண்ணிட்டு வர மூணு பாத்தீங்க அப்படின்னா கிட்டதுல வரும். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பரை நம்ம செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பரை நான் ஹோம் ஸ்கிரீன்ல செட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த வால்பேப்பர் பார்த்தோம்னா நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல செட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஸ்கிரீன் ஆட்டுறது மூலியமாக எர்த்தை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கிரீனை ஷேக் பண்றது மூலியமாக எர்த் வந்து நம்ம கிட்டத்துல வந்துட்டு போகும். இப்போ நான் ஸ்கிரீனை ஷேக் பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும் எர்த் பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்துல வந்துட்டு போகுது. இது போல நீங்க ஒரு டைம் ஸ்கிரீனை ஷேக் பண்ண எர்த் வந்து கிட்டத்துல வந்துட்டு போகும். இந்த வால்பேப்பர் ஆப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஆப் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப்ல 3D, பேரலக்ஸ், HD, லைவ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்த்த 5 ஆப்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் பிடிச்சிருக்கு, எந்தெந்த ஆப்ஸ்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறீங்க அப்படிங்கிற எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம டிஸ்பிளே தெரியுற இந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்க.